உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டி போட்டோம், திமுக தோத்துச்சு. எனக்கு வருத்தம். நாங்கள் தாவேகாவோட போனோம், தாவேகாவில் அமைச்சர் வாங்கிட்டோம். அமைச்சர் வாங்கினாலும் தாவேகா ஜெயிச்சதில் எங்களுக்கு வெறுப்பு. அதனால் எங்களை இது இல்லை, இது இருந்தால் இது இல்லை, அதெல்லாம் இல்லை, சச்சக்கா சச்சா போ. என்ன நினச்சினுக்கிற? நான் தாவேகா கூட போனால், தாவேகா கூட ஏன் போனேன் அப்படின்னு நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? திமுக விட்டு வந்தா ஏன் திமுக விட்டு ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் பாஜக கூட போகலன்னு ஏன் கேட்கல? என்னடா நினச்சினுக்கிறீங்க? தலைவரே, காட்டு மன்னார் கோயிலில் உன் இஷ்டத்துக்கு வேட்பாளர் போட்டியா? அதை கூட நாங்கள் கேட்கல, அதையும் சேர்த்துக்க அப்படின்னு. ஏங்க, குழப்பமே உனது பேர் தான் திருமாவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். திமுக கூட்டணியில் விசிக இல்லைன்னு திமுக சொல்லிட்டாங்க, ஆனால் அதை நான் சொல்லவே இல்லை. இந்த தோல்விக்கான காரணத்தையே இவங்க யோசிக்கல. இப்போ வரைக்கும் பாரு, அந்த கிரிஞ்சி டீமை வச்சுக்கின்னு ஜென்சின்னு அவன்லாம் பார்த்தா பாருங்க, அவன் போயிட்டு ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஆடி இருந்தவனை கூட்டு திராவிடத்தை வளர்க்குறாங்க. அப்படி சபாநாயகரை எதிர்த்து 10 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாலும் கொறடா உத்தரவை மீறிட்டாங்கன்னு சொல்லி அந்த 10 பேரின் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் தாங்க. ஆளுக்கு 50 கோடினா நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கணும். எங்கள் விஜய் அண்ணாவை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நடப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவிலிருந்து ஆட்களை சேர்க்கிறார்கள். ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகள் கட்சி எங்கேயோ கொண்டு போக சொல்லி ஊட்டினுங்கிறாங்கல்ல. அதிமுகலேருந்து ஏன்பா வெளியே போகிறேன்? அதிமுக திமுக கூட ஜாயின் பண்ணுறாரு முடிவெடுத்தாங்க. தாங்க முடியும். நாங்கள் அம்மா பார்த்து வளர்த்த அதிமுக, எங்களால் மனது பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் போகிறோம். அப்போ நீ இங்கேருந்துல போராட்டமா? உங்ககிட்ட தப்பே இல்லையா? நீங்கள் தான் போலீஸு, நீங்கள் தான் அதிகாரிகள், உங்களுக்கு தான் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியும். இவ்வளோ கூட்டம் கூடிக்கிட்டே போத விஜய் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஏன் பண்ணல? இந்த கேள்விலாம் வரும்ல. சரி, எத்தனை பேர், 41 பேர் உயிரிழப்புக்கு எத்தனை காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? விஜயே தப்பாக இருக்கட்டும், அது ஃபார்மலாக சஸ்பெண்ட் பண்ணணுமா வேணாமா? ஏன் பண்ணல? 41 பேரை காவல்துறையை வைத்து கொன்று விட்டு நீங்கள் தான் கொன்றீர்கள்னு ஸ்டாலினை சொல்கிறாரு. அந்த ஈரம் தான், அந்த கண்ணீர் தான் கரூர்ல நீங்கள் தோத்தீங்க. அப்போ இந்த வார்த்தைகள் காவல்துறையை வைத்து கொன்றீர்கள்ன்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நாளைக்கு கோர்ட்டு கேட்கும், எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு கேட்கும். ஆதாரத்தை கொடுங்க. தாவேகாவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. திமுக 2வது இடம் கொடுத்தாங்க, அதிமுக 3வது இடம் கொடுத்தாங்க. இவர் அதிமுகலேருந்து ஆளை இழுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்றார். உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தது? உங்கள்கிட்ட சொன்னானா? தாவேகா தொண்டன் சொன்னானா, அண்ணா எங்களுக்கு இது பிடிக்கல, அதிமுக தான் பெஸ்ட்டு, நீங்கள் சொல்லுங்க என்னன்னு சொன்னானா? இல்லை விஜய் சொன்னாரா? இல்லை புஷியானந்த் சொன்னாரா? என்னங்க தாவேகா கூட அதிமுக அவ்வளோ ஸ்பெஷலா? இப்போ நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு அதிமுகவில் சொன்னால் செருப்பால் அடிக்க மாட்டாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு ஒரு பெரிய அளவில் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதன் தொடர்பாக ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. திமுக தாவேகா எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர் தம்பி வரைக்கும் சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. போலீஸ் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு 8ஆம் தேதிக்கு வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே திமுக எம்எல்ஏக்கள் தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேச ட்ரை பண்ணாங்களா? எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா சார், ஒரு 50+ எம்எல்ஏ தான் திமுக வச்சுருக்காங்க. ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட இருக்கணும். 60 எம்எல்ஏக்களை எப்படி சார் குதிரை பேரம் பண்ணி வாங்க முடியுங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எம்எல்ஏக்களே எங்களுக்கு யாரும் தெரியல, நாங்கள் எப்படி அவங்கள்ட்ட பேச முடியும்? உதயநிதி புதுமடையில் பேசியிருக்காரு. உண்மையாலுமே இது செந்தில் பாலாஜியை சிக்க வைப்பதற்கான ஸ்கெட்சா, இல்லை உண்மையாலுமே செந்தில் பாலாஜி இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா சார்? உண்மையாலுமே செந்தில் பாலாஜி இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டாரா? செந்தில் பாலாஜிக்கு யார் அனுமதி கொடுத்தது? அவருடைய தம்பியுடைய இதில் அவருடைய பங்கு என்ன? இது எல்லாம் அந்த வழக்கு விசாரணையில் வெளிவரும். ஓகே.
இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 60 பேர் இல்லை 72 பேர் வெளியே வந்தால் தான் ஆட்சியை கவிழ்க்க முடியும். கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து அந்த 72 பேர் தப்பிக்க முடியும். ஆ, அவர்கள் வெளியே வந்து திமுக அதிமுக நாங்கள் அப்படியே ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரசு பதவியேற்கும். மற்றபடி 40 பேர் 30 பேர்லாம் வெளியே வந்தால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. ஆமா, மீதி இருக்கிறவங்களை வச்சு ஆட்சி நடத்தலாம் அவர்கள் தேர்தல் நடக்கிற வரைக்கும். 2017 to 21 நடந்தது அப்படிதான் நடந்துச்சு. ஆமா. அப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றப்போ சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். அந்த தீர்மானத்தின் பொழுது ஒரு 10 பேர் 120 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு 10 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா, அதாவது சபைக்கு வராமையோ சபைக்கு வராமல் இருந்தால் இருக்கிறவங்கள வச்சு தான் எடுப்பாங்க. ஆமாம். 10 பேர் எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா சபாநாயகருடைய பதவி போயிடும். இல்லை, அதுவுமே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் நோக்கி தானே சார் போகும். 10 பேர் இல்லாததுனால சபாநாயகருடைய பதவி போயிடும். ஆமாம். இதன் மூலியமாக 10 பேர் தாவேக்காவிலேயே அதிருப்தியில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு தோற்றமும், சபாநாயகர் பாரு உங்களால் காப்பாற்ற முடியல, இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற ஒரு தோற்றமும், மெஜாரிட்டி இல்லாத இந்த ஆட்சி பதவி விலகணும் அப்படின்ற வலுவான கோரிக்கையும் வைத்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும். அது ஆட்சியில் இருப்பவங்களுக்கே ஒரு மனோரீதியாக பாதிப்பு உண்டு போகணும். மற்றவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிற மாதிரி சபாநாயகர் டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த இதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்று சபாநாயகர் பதவி விலகணும்னா ஆட்சியும் போயிடும்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டு, ஆட்சியெல்லாம் கவலாது, சபாநாயகர் பதவி மட்டும் தான் காலியாகும். அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்குன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனால் மனோரீதியாக ஒரு தாக்குதல், ஒரு எதிர்கட்சிகளாக பெரும்பான்மை இல்லாத ஆட்சி எதுக்காக நடத்துறீங்க, மைனாரிட்டி ஆட்சி, ராஜினாமா பண்ணு அப்படி இப்படின்னு பண்ணலாம். எப்படி 2006 to 11 திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சின்னு வந்து இல்லை, அது மைனாரிட்டி ஆட்சிலாம் கிடையாது, அது மெஜாரிட்டி ஆட்சி தான். திமுக மெஜாரிட்டி கிடைக்கல, என்ன பண்ணாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. 160 சீட் அவங்க. எஸ், ஆமா. அதனால அது வேற விஷயம். அது இவர் பாமக ஆதரிக்கலைன்னா காங்கிரஸ் ஆதரிச்சான்னு இருக்கோம், 2 பேர் ஆதரிக்கலைன்னா மற்ற கட்சிகள் சேர்ந்து ஆதரிச்சிருப்பாங்க, வேற கதை. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு 10 பேர் போதும்ல. ஆமா. அந்த 10 பேருக்கு அவங்க வாழ்நாளில் சம்பாதிக்காத ஒரு தொகையை கொடுத்தால் ஒத்துக்கிட்டாங்கன்னா, நான் தாவேகால இருக்கிறேன் இருக்காமல் போகிறேன், அது அப்புறம் கதை. எனக்கு ஒரு 50 கோடி கிடச்சது சார். அதிகாரம், பவர் இஸ் பவர் சார். அது அப்புறங்க நீங்கள் பவரை வச்சு இதே மாதிரி நடவடிக்கை எடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன். அவங்க 10 பேரும் போய் டக்குன்னு திமுகவில் சேர்ந்துடுறாங்க. அப்போ போய் நீங்கள் எதாவது நடவடிக்கைன்னு போனீங்கன்னா பழிவாங்க நடவடிக்கைன்னு திருப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒருவேளை நான் சொல்கிறது இதுதான் நடந்தது, அவர்கள் அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல வரோம். ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். புரியுது. ஆட்சியை கவிழ்க்க முடியாது, ஆனால் இப்படி ஒரு இதை உருவாக்கலாம், ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்து சார், இது ஒரு ஹைப்போதட்டிக்கல் கேள்வி தான். நீங்கள் ஹைப்போதட்டிக்கல் கேள்வி ஹைப்போதட்டிக்கலான கேள்விக்கு ஹைப்போதட்டிக்கலாக பதில் சொல்லியிருக்கீங்க. இதுவுமே ஒரு ஹைப்போதட்டிக்கலான கேள்வி தான். அப்படி சபாநாயகரை எதிர்த்து 10 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாலும் கொறடா உத்தரவை மீறிட்டாங்கன்னு சொல்லி வந்து அந்த 10 பேரின் மீது வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் தாங்க. ஆளுக்கு 50 கோடினா நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோ. நான் 5 வருஷம் எம்எல்ஏ வந்து 5 கோடி சம்பாதிக்க முடியுமா? அதுவும் இந்த ஆட்சி நேர்மை எருமை கருமைன்னு போனால் நான் அது கூட சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு 50 கோடி வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறேன். ஏதாவது பிரச்சனை போலீஸ் நடவடிக்கைன்னா நான் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, பழிவாங்க நடவடிக்கைன்ற மாதிரி போயிடும். எனக்கு பிடிக்கல, விஜய் நடவடிக்கை பிடிக்கல. எங்கள் விஜய் அண்ணாவை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நடப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவிலிருந்து ஆட்களை சேர்க்கிறார்கள். ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகள் கட்சியை எங்கேயோ கொண்டு சொல்லி உருட்டினுக்கிறாங்கல்ல. அதிமுகலேருந்து ஏன்பா வெளியே போகிற, அதிமுக வந்து திமுக கூட ஜாயின் பண்ணுறாருன்னு முடிவெடுத்தாங்க. எங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் அம்மா பார்த்து வளர்த்த அதிமுக, எங்களால் மனது பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் யோ அப்போ நீ இங்கேருந்துலையா போராடணும்? அதிமுக காப்பாற்றணும்னா அதிமுகக்குள்ளே தானே போராடணும். நீ என்ன பண்ணுற? மனது பொறுக்கவில்லை. அம்மா வளர்த்த கட்சி, அப்பா வளர்த்த உருவாக்குன கட்சி, இந்த கட்சியே இந்த மாதிரி பண்ணிட்டார் எடப்பாடி அப்படின்னு எங்கே போகிற? அங்கே போகிற. சரி, அங்கே போயிட்டு என்ன சொல்கிற? அதிமுக அழிய போயிருதுன்ற. சார், அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஷாக்னா சார், விஜய் வந்து அதிமுக ஒரு பொருட்டா கூட மதிக்கலை, மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினார். நீங்கள் அவங்க கூட சேர்றது தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. கல்லாப்பட்டி கட்சின்னு சொன்னாரு, எல்லாம் தான் இருக்கிறாங்க. அவரு நேற்று கிண்டல் கூட அடிச்சு விட்டாரு வீரபாண்டியா. இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதுன்ட்டாரு. கல்லாப்பட்டியும் கிடையாது மற்றும் பலரும் கிடையாதுன்ட்டாரு. அதனால் அதை விட்டுருங்க.
இப்போ அந்த மாதிரி போய் இப்போ சொல்லிட்டு உருட்டுறாங்களா, அந்த மாதிரி உருட்டலாம்ல இவங்க. எங்களுக்கு யாதவ் அர்ஜுனாவுடைய நடவடிக்கை பிடிக்கல, நாங்கள் புஷியிடம் எவ்வளோ எடுத்து சொன்னோம். இன்னொன்று இந்த கட்சி தூய சக்தி என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, பல விஷயங்கள் ஊழல் நடக்கிறது, எங்களுக்கு பார்க்கும் பொழுது மனது பொறுக்கவில்லை. அதனால் மிக மிக நேர்மையாக இருக்கணும் என்பதற்காக நாங்கள் திமுகவில் இணைகிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்ட மாதிரி தான். ஓகே, அந்த கேள்விக்கு அது மாதிரி பதில் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆட்சி கவிழ்ப்புன்னு சொன்னீங்களா, அப்படி இல்லை, இது இப்படிலாம் கொண்டு போகிறதுக்கு இப்படி ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம். செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறாங்களா சார்? அதாவது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறாங்களான்னா நான் இப்படி வரேன். செந்தில் பாலாஜியுடைய அடுத்த கட்ட ரைட் லெஃப்ட் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், தம்பி வந்து அக்யூஸ்டு 4 இருக்கார். அப்போ இது அவர்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். சும்மா எனக்கு என்னென்னு செந்தில் பாலாஜியோ அசோக்கையோ சேர்க்க முடியாது. நாளைக்கு அசோகை கூட விட்டுருங்க, செந்தில் பாலாஜி வச்சு திமுக பெரிய அரசியல் பண்ணணும். எங்களுடைய தளபதி இவர் கொங்கு மண்டலத்தில் அவரை ஒன்றும் பண்ண முடியலன்னு இந்த மாதிரி சதி வலையில் வீழ்த்துகிறார்கள். கரூர் விவகாரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குன்னு இவரே சொன்னார். அதனால தான் திட்டமிட்டு பழி வாங்குறாருலாம் உருட்டிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு நான் சொன்னதான் இவர் சொல்லுங்கிறார் ரகுபதி. அப்போ இந்த விவகாரத்தில் இதை நோக்கி நகரணும்னா உடனே நகர்ந்துருக்க மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு, ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நடக்க ஆரம்பித்தோடனே ஒரு பத்திரிகை அலர்ட் கொடுத்துச்சு. ஆமாம், அதுக்கு ஆபரேஷன் எஸ்ன்னு ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. அதற்கு பிறகு இவர்கள் இறங்கியிருப்பாங்க, யார் யார் இதுக்குள்ளே இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள். அப்புறம் இவர்கள் எம்எல்ஏக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆசைப்பட்டவனா கூட பிடிச்சிருப்பாங்க. நீ ஆசைப்பட்டிருக்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் சொல்கிறபடி இனிமேல் பண்ணோன்ட்டு ட்ராப் வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் பேச வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே எடுக்கலாங்க, உங்களுக்கு டவரே எடுக்கலாம். சார் நம்ம வந்து இந்த ஹோட்டலில் சந்திக்கலாம் சார், வாங்க பேசுவோம். அந்த ஹோட்டலுக்கு அவர் சார் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க. அங்கேருந்து அவர் அசோக்கிட்ட பேசலாம். அசோக் வந்து இவர் இது சொல்லலாம், சார் எங்களுக்கு இது வேணும், அசோக் அதோட பார்க்கணும், வர சொல்லுங்கள். இப்படியே ஒவ்வொரு ட்ராப்பாக வச்சு எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு கடைசியில் திருநாவுக்கரசை தூக்கிட்டு திருநாவுக்கரசு மூலியமாக அந்த 2-3 பேர். அதுக்கப்புறம் இதில் கைதானவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முதல் நாளே கைதாகிட்டாங்கன்னு தகவல் வருது. மறுபடியும் 24 மணி நேரத்தில் ரிமாண்ட் பண்ணணும் அவர்களே பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருமே நம்ம சொல்கிற நினைக்கிற ஆள்லாம் பண்ணுறாங்க. அப்போது இதில் ஒரு ட்ராப் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் இது நீளுது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதனால் போட்டிருந்த வழக்கு நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கேட்ட வழக்கு லீகலாக நிற்குமா சார்? அதுதான் சொல்ல வரேன். இவர்கள் போட்ட வழக்கு சாதாரணமாக ஒரு கட்சிக்காரரை பேசுகிறாருன்னா அது 2 நபர்களுக்கிடையேன்ற மாதிரி ஆகிடும். ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அரசு அதிகாரியோ இல்லை வேறு எதுவோ பணம் லஞ்சமாக கொடுக்குறதோ வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்னால் உடனடியாக அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்துவிடும். ஓகே, பிசி ஆக்ட். இதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு வாசகர்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி 2015 ஜாப் ராக்கெட்டில் பணம் வாங்குறாரு. ஆமாம், பணம் வாங்கின கேஸு மேட்டர் ஆகி பெரிய வழக்காக மாறி இடி வரைக்கும் போகுது, ஹைகோர்ட்டில் நடக்குது. ஆமாம், ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு இடி உள்ளே வருது. இடி எப்படி உள்ளே வரலாம் அப்படின்னு இவர் எதிர்த்து வழக்கு போடுறாரு. அப்போல்லாம் யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, எல்லாம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஐயா வாங்கினது உண்மை ஐயா, அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் சொல்லுங்கய்யா அப்படின்னோன்னா, ஐயா நாங்கள் வந்து கொடுத்தோம் ஐயா, ஐயா வந்து நேர்மையாக திருப்பி கொடுத்துட்டாரு ஐயா, சரி கேஸை முடிச்சு வச்சிடறாங்க. இதுக்கு பேர் அமிக்கபிள் செட்டில்மெண்ட். ஆமாம், கொடுத்துட்டோம் ஐயா, ரைட்டு. இதுக்கு நான் இன்னும் உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு 2 பார்ட்னர்களிடையே ஒரு தகராறு ஆச்சுன்னு ஒரு வழக்கு வந்தது. அப்புறம் தான் இடி கூட ரைடு பண்ணிச்சு. 10 கோடி ரூபா கொடுத்து துரத்தி விட்டான் அப்படின்னு அவர் போய் பிரச்சனை பண்ணோன்னா, அவன் வந்து வழக்கெல்லாம் போட்டு இடி ரைடு வேறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போய் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுன்னு கோர்ட்டில் சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி தான் வந்து ஓகே அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோம், அதனால் வழக்கை வாபஸ் வாங்கணும்னு உடனே ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணுறாரு. ஐயா அப்படியே அந்த இடி அதான் வழக்கையில் அப்புறம் எங்கள் இடி வரும் ஜாவ் இடியே கட் பண்ணிட்டாங்க. சேம் இதே பேட்டர்னு நம்ம செந்தில் பாலாஜி வழக்கில் நடந்தது. அப்போது ஐயா வழக்கை குவாஷ் பண்ணிட்டீங்க, இந்த இவங்க ஓயாகம்னு ஏதாவது வழக்கை இல்லையா, அப்புறம் எங்கே இந்த இடி போ அப்படின்ட்டாங்க. இடி கம்முன்னு கையை கட்டுன்னு உட்காந்துது, ஒன்றும் முடியல, என்னடா போச்சேன்னு. நம்பிராஜன் ஒருத்தர்
உச்சநீதிமன்றத்தில் போறாரு. நான் மெரிட் அடிப்படையில் 75 மார்க்கு, அதில் 5 மட்டும் தூக்கிட்டு 7ன்னு வச்சு என்ன இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பலர்கிட்ட ஏமாத்திருக்காங்கன்னா அவர் சொன்னாலும் இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ணிட்டுச்சு உயர்நீதிமன்றம் போகிறார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அதில் தமிழர் ஒருத்தர். ஆமா, யாருன்னு தெரியல சார். ஆனா சுப்பிரமணியம் யாருன்னு தெரியல, பேர் தெரியல. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். அக்ரிவேட்டட் பார்ட்டினா யாருங்கிறத பத்தி ரொம்ப டீடைலா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஓபன் பண்ணிட்டு பணம் என்ன ஐயா நாங்கள் கீழே கோர்ட்லேயே முடிச்சிட்டோம். என்னன்னு முடிச்சிங்க, நான் வாங்கினேன் ஐயா, ஐயா கொடுத்துட்டேன் ஐயா, அதனால் இது முடிஞ்சிச்சு ஐயா, சட்ட பிரகாரம் வாங்கினது கொடுத்தது அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஐயா, முடிச்சிட்டோம், அதனால் கோர்ட் குவாஷ். இந்த ஆள் புதுசாக தூயின் வந்துக்கிறாப்லன்னு வாங்கின கொடுத்துட்டியா, இதெல்லாம் கரெக்டு. இது லஞ்சம். தனிநபர்கள் மத்தியில் நடக்கிற விஷயத்துக்கு தான் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டு. நிறுவனங்கள் தனிநபர்கள் இல்லை ஏதாவது வீடு வீடு வாங்கி தரணும், வாங்கிட்டேன் ஏமாத்திட்டு உன் மேலே மோசடி கேஸ் தான் போடுறாங்க, அது திருப்பி கொடுக்குறாங்க. இதான் நீங்கள் பண்ணுறது அரசு. அரசு வேலை வாங்கி தருவதாக வாங்கப்பட்ட பணம். அப்போனா அது லஞ்ச பணம். அமைச்சர் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த வழக்கை 13B ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே விசாரிக்கணும். புதிதாக இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஐயா இடி வரலாமா? நாங்கள் வழக்கு தான் வந்துருச்சு, அப்போ நீங்கள் உள்ள போகலாம். அதுக்கப்புறம் நடந்ததை நாடு அறியும். அப்போது இந்த வழக்கிலையும் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள். ஆமாம். அதனால் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி பண்ணதுனால, எம்எல்ஏவே புகார் கொடுத்ததுனால, பணம் நடந்திருக்குன்றதுனால இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 13AB பிசின்னு நினைக்கிறேன், அது அப்போ பழைய ஐபிசி, இப்போ BNS 8 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், பிஎன்எஸ் இல்லை, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 8-12. ஓகே, அது அந்த செக்ஷனோட மேடப் ஆகும். அது ப்ளஸ் 120B கூட்டு சதி. ஜெயலலிதா உள்ள போனாங்க, சசிகலா ஏன் போனாங்க, கூட்டு என்ன சம்மந்தது? கூட்டு சதி. ஏன் சுதாகரம் போனார்? கூட்டு சதி. இளவரசி அவங்களாம் என்ன ஐயா ஐயா அவங்க 50 கோடி வாங்கிட்டாங்க, எனக்கு 2 லட்சம் தான் ஏன் கொடுத்தாங்க. கூட்டு சதின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான். NDPS ஆக்டும் அப்படி தான். NDPS ஆக்ட் 47ல் நீங்கள் போதை மருந்து மன்னர் கடத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நான் இந்த இடம் வச்சுருக்கேன் ஐயா, கொஞ்சம் 4 மூட்டை வச்சுக்கிறேன்னா, சரி வச்சுக்கிங்கன்னா, இது நீங்கள் என்ன தாமரை வச்சுக்கிங்க, எடுத்துங்க போங்க இப்படி நடத்துறீங்க. ஒரு நாள் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, எங்கே சரக்கு வச்சுக்கிட்டு நேராக கூட்டு வந்து காமிக்கிறீங்க, நானும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நானும் அரெஸ்ட்டு. கூட்டுச்சதி. ஐயா எனக்கு என்னன்னே தெரியாது ஐயா, செக்ஷன் 47 NDPS ஆக்ட் பிரகாரம் கூட்டு சதி. ஐயா அவர் பண்ணார் ரைட் ஐயா, அவருக்கு 4 வருஷம் கொடுங்க, எனக்கு என்ன ஐயா அவர் 6 மாதம் கொடுத்தாங்க, அதே 4 வருஷம். அதனால் அந்த 47 ஆக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அப்போ அந்த மாதிரி இதில் 120B பழையது, இப்போ வந்து வேறு ஏதோ செக்ஷனு, அந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 செக்ஷனுமே ஈடியை வேகமாக வா வா வான்னு கூப்பிட்ற செக்ஷனுங்க. ஈடி வந்து அவங்க ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க, ஈடிக்கான அந்த செக்ஷன்ஸ். நம்ம இப்போ இந்த சொல்கிறோம்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸுக்கான அழைப்பாணையை முதல்ல அனுப்புறதுக்குன்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் தான். அப்போ இதில் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இதில் தான் கருப்பு பணம் அதிகமாக விளாடும். இப்போ 180 கோடி இப்போ விசாரணையில் உறுதியாகுது. அந்த நிறுவனம் யார் தூக்கிடுறாங்க, அந்த நிறுவனம் இவர் வந்து ஐயா நாங்கள் தான் ஏன் கொடுத்தோம், 2 நிர்வாகிகளை தூக்குறாங்க வச்சுக்கோங்க. யாரும் எங்கேருந்து வந்துச்சு, ஐயா அந்த நிறுவனம் ஓனர் அவரை தூக்குறாங்க வச்சுக்கோங்க. 150 கோடி அவர் நான் ஒயிட்லையா கொடுப்பாரு, பிளாக் தான். ஐடி ரிட்டர்ன்ஸில் 180 கோடி 5 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய வகையில் செலவு அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. அப்போ அது பிளாக் மணி தான். அப்போ பிளாக் மணியை 180 கோடியை வாங்கி 5 எம்எல்ஏக்கள் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் தான தர்மமாக பண்ணுவாங்க, ஏதாவது தொழில் முதலீடு ஏதாவது ஒன்று காமிப்பாங்க. அப்போ அது மணி லாண்ட்ரி ஆகுது அந்த இடத்துல அந்த பணம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மணி லாண்ட்ரி இது நடந்திருக்குன்னு தூக்குவாங்க. இதில் 180 கோடி யார் கொடுக்க சொன்னா, சார் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னா அவர் வரைக்கும் போகும். ஓகே, இது எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய வேலை அவங்களுடைய வேலை. அதுக்கு ரைடு பண்ணுவாங்க, மற்றது பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னா அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னா அப்படியே ரிவர்ஸ் போய் ஓகே ஒன்றும் இல்லாமல் போய் திருநாவுக்கரசோட போய் நின்றோம். அதனால தான் சொல்கிறேன் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இது ஏன் இது வரைக்கும் ஈடி வரலன்னா என்ன கேட்காதீங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு டார்கெட் நாம எடுத்துக்கலாம் சார். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் எஸ் பற்றி எழுதின அதே வார இதழ் சமீபத்தில் ஒரு கட்டுரை, கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் போகிறாரு,
அதற்குள்ளார வந்து செந்தில் பாலாஜியை தூக்கணுங்கிற ஒரு டார்கெட்டும் கொடுத்திருப்பதாக தகவல்னு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்காங்க. அதையும் நான் புறந்தள்ள முடியாதுல்ல சார். அப்படி என்ன சார் கோவம்? அதெல்லாம் கோவம்லாம் எல்லாரும் மேலே இருக்க தாங்க செய்யும். விஜய் மேலே பண்ணலையா? கொலைகாரம் ரேஞ்சு கொண்டு போனாங்களா இல்லையா? எஃப்ஐஆரே போடலையே சார். பேசினாங்களே தவிர எஃப்ஐஆர் போடலையே. எஃப்ஐஆர் போடலையா? நான் கேட்குறேன், அதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மற்றும் பலர் நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஆமாம், அது அந்த செக்ஷனு 304A பழைய ஐபிசி 304A தான் வரும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 304A வரும். அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு வடநாட்டுக்காரன் அவங்கள்ட்ட வேலை செய்கிறான், மேலே வந்து கீழே ஒன்று செத்துறான், உங்கள் மேலே 304A போடுவாங்க. உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அஜாக்கிரதையாக இருந்து மரணம் ஏற்படுத்தும் செயல் அப்படின்னு. குடிச்சிட்டு கார் ஓட்டுறீங்க, அதுவும் போய் ஏற்றி கொண்டுடுறீங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா விபத்து ஏற்படுன்னு தெரியும், தெரிந்தே போய் ரேஷ் டிரைவ் பண்ணி 2 பேரை கொண்டுட்டீங்க, 304A. சாதாரணமாக ஓட்டிட்டு போய் ஒரு தமாலும் ஒருத்த குறுக்க வந்துடுறான், ஏற்றி இறக்கிட்டீங்க, 304. அது வந்து ஆக்சிடென்ட்டு, ஒன்றும் ஒரு இது கிடையாது. அதுக்கு ஃபார்மல் அரெஸ்ட்டு, ஸ்டேஷன்லேயே ஒரு அரெஸ்ட்டு காமிச்சு அப்படியே உங்களை சொந்த ஜாமீன். 304Aக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. 1 மாதம் மேலே ஆகும் வெளியே வரத்துக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த 304A தான் எல்லா விபத்துகளுக்குமே போடுவாங்க. அதாவது கிரைம் இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வயலேஷன்னா மீறல், விதிமீறல். இது கிரைம். கொலை பண்ணிங்கன்னா 302 உங்களுக்கு தண்டனை. உங்களை அறியாமல் காரில் ஒருத்தனை இது பண்ணி அவன் செத்து போயிட்டானா அது கொலை இல்லை, அது வயலேஷன், விதிமீறல், ஆக்சிடென்ட்டு. அதுக்கு தண்டனை கிடையாதுன்னா வாதாடி 1 வருஷம் 2 வருஷம் கிடைச்சா பெரிய விஷயம். பெரும்பாலும் அது கிடைக்காது. அப்போது கொலைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதே தான் அந்த 41 பேர் மேட்டர்லையும். ஓகே, அதை போய் கொலைலாம் போட முடியாது. அது டிராஃபிக் வயலேஷன் மாதிரி அந்த செக்ஷனில் தான் வரும். அப்போ அந்த இது கீழே விசாரிக்கிற ஒருத்தரை என்ன நான் பாடுபடுத்துனீங்க? உங்ககிட்ட தப்பே இல்லையா? நீங்கள் தான் போலீஸு, நீங்கள் தான் அதிகாரிகள், உங்களுக்கு தான் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியும். இவ்வளோ கூட்டம் கூடிக்கிட்டே போத விஜய் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஏன் பண்ணல? இந்த கேள்விலாம் வரும்ல. சரி, எத்தனை பேர் 41 பேர் உயிரிழப்புக்கு எத்தனை காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? விஜயே தப்பாக இருக்கட்டும், அது ஃபார்மலாக சஸ்பெண்ட் பண்ணணுமா வேணாமா? ஏன் பண்ணல? அதை விட்டுருங்க. உடனடியாக ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனு, ஒருத்தர் கண்டிஷனை மீறுங்கடா, பார்த்துங்கடான்னு ஒருத்தர் வந்து அழுகுறாரு. ஒருத்தர் அவர் அழுகுறது அவருக்கு சிரிப்பாகுதுன்னு அவர் பிடிக்கிறாரு, சிரிச்சா வெளியே தெரிஞ்சிடணும். இன்னொருத்தர் முதலமைச்சர் 41 பேர் உயிரிழப்புனா வந்தாகணும், அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகிறார், இவங்க தான் காரணம்னு. ஒருத்தர் துபாயிலேருந்து வருத்தப்பட்டு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் வருத்தப்பட்டு இன்னும் துபாய் போயிட்டார். அப்போ காலையில் வரைக்கும் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா இவங்க தெரிச்சு ஓடுறதும், அவர் வீட்டுக்கு போகிறது, ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறது, ஒருத்தர் டெல்லிக்கு போகிறது, ஒருத்தர் மதுரைக்கு போகிறதுன்னு தெரிச்சு ஓடனோன்னே ஒரு தோற்றத்தை காலையில் கூட உருவாக்குனாங்களா? எடப்பாடி பழனிசாமி வந்து காலையில் அந்த கேள்வியை கேட்கலன்னா பத்திரிகையிலேருந்து எல்லாருமே விஜயை குற்றவாளியாக்கியிருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, உடனடியாக 1 நபர் கமிஷன். அவங்க அந்த முதல்வன் படம் மாதிரி உடனே மைக்கெல்லாம் தூக்கிங்கன்னா அவங்க கேமராலாம் தூக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நடந்ததா இல்லையா? 1 நபர் ஆணையம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. யார் சாட்சி செலக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு டைப்பிஸ்ட் வச்சு இன் கேமரான்னுவாங்க, கேமரா முன்னாடி அவங்கள பேச சொல்லி அந்த சாட்சிகளை பதிவு பண்ணுவாங்க. இதுதான் ஆணையத்துடைய வேலை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க? கோர்ட்டில் ஒரு எஸ்ஐடி போட்டு அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கில் வாலண்டரியாக போட்டு அந்த அதிகாரியை போட்டு அது ஒரு எஸ்ஐடி போடுறீங்க. 2 அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க. பேட்டி முழுவதுமே இவர் தான் குற்றவாளி, விஜய் தான் குற்றவாளின்ற மாதிரி தீர்ப்பு எழுதுகிற மாதிரி பேட்டி இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு மாற்றின அந்த தீர்ப்பில் இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம பேசியிருப்போம். அப்போ இந்த மாதிரி பண்ணதெல்லாம் என்ன? அதனால் குற்றவாளியை ஆக்குறது அதெல்லாம் அது அப்புறம் கதை. அந்த இவர்களுக்கு அந்த கோபம் வன்மம் இருந்ததில்ல, விட்டு இருந்தால் விஜய் கைது பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்ஐடி இருந்ததில்ல, இது இப்படியே போய் நீதிமன்றம் இல்லை உச்சநீதிமன்றம் அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் நடக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா எஸ்ஐடி விஜய் கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் டக்குன்னு நீதிமன்றம் தலையிட்டு எல்லாத்தையும் கலைங்கப்பா, ஆட்டத்தை கலைங்கப்பா, சிபிஐ விசாரணை, ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸு இதை மானிட்டர் பண்ணி அவருக்கு சொல்லணும், இந்த வழக்கை கரெக்டாக முறையாக பண்ணணுன்றதுனால விஜய் தப்பிச்சார். இல்லாட்டி பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால தான் அவர்கள் பயந்து போய் ஒழிஞ்சது. இல்லாட்டி 2 பேர் மட்டும் கைது பண்ணிட்டு விட்ருவாங்களா, 2 மாவட்ட செயலர் மட்டும்? அப்போ அந்த பயம் இருந்ததில்ல. எஃப்ஐஆரில் வந்து மற்றும் பலர் தானே தவிர வந்து மற்றும் பலரை கைது பண்ண மாட்டாங்களா? இப்போ செந்தில் பாலாஜி எந்த வகையில் போகிறாங்க? எஃப்ஐஆரில் 4 பேர் தானே போட்டிருக்காங்க.
ஏன் 10 பேர் கைது பண்ணியிருக்காங்க? செந்தில் பாலாஜி எதுக்கு சம்மன் கொடுக்குறாங்க? நீங்கள் மற்றும் பலர்லாம் போடலாம். ஆதவ அர்ஜுனா பேர் இல்லையா முதல்ல? 2 பேர் தான் இருந்தது. அப்புறம் தானே ஆதவ அர்ஜுனா பேர் சேர்க்கப்பட்டது. அந்த மாதிரி விஜய் பேர் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ இவருக்கு வந்து இன்னும் கோபம் இருக்குது, இவர் விஜய் செந்தில் பாலாஜியை கைது பண்ணோன்னா எப்படி கைது பண்ண முடியும்? நான் கேட்குறேன். இந்த பேர வழக்கு இந்த மேட்ரு மாட்டலைன்னா செந்தில் பாலாஜியை எப்படி கைது பண்ண முடியும்? அப்போ இது தனி, இது ஏதோ ஒரு இது நடக்குது, இதில் தனி போய்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த பத்திரிகாரன் கிளப்பி விடுறது. ஓகே, நீ போய் முட்டை கேட்குறான்ல, முட்டை கொடுமா, எதுக்குடா தம்பி முட்டை சைஸ் பார்க்கணும், நீ யாரா பார்க்கறதுக்கு? இல்லை நான் பார்க்கணும், எதுக்கு? இல்லை நான் வந்து ரிப்போர்ட்னா ரிப்போர்ட்டர் வேலையை பாரு, அது நான் முட்டையை வந்து பார்க்குறேன். அதிர்ச்சியாக மறுத்ததால் அதிர்ச்சியாக. இப்போ ஸ்டார் ஹோட்டலில் போய் கேட்பியா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிசிடிவி கேமரா வச்சுக்கலாம் கேட்பியா? பிஇடபிள்யூ இருக்குதே, மதுவிலக்கு அமலாக்கத்துறை, எவ்வளோ கேஸ் பிடிச்சிங்கன்னு கேட்பியா? என்ன கதை? ஏமாந்தவங்கன்னா சத்துணு இதில் போய் இதான் ஜெர்னலிசமா? கிறிஸ்டி பற்றி அவ்வளோ பேசினார் ஸ்டாலின். அதே கிறிஸ்டி டிஎம்கே கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அப்போ யாராவது போய் கேட்டிங்களா? ஏதாவது ஊழல் பற்றி பேசியிருக்கீங்களா? பேக்கேஜ் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயாவது லோக்கலில் போய்ட்டு முட்டையை காட்டு, அதை காட்டு, மூட்டையை காட்டுன்றது. ஆதவ அர்ஜுனா வந்து சமீப காலமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும், கரூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக வந்து சவால் விட்டுருக்காரு. ஸோ அந்த பழைய பாக்கி தான் செந்தில் பாலாஜி கைதாங்கிற சந்தேகம் எனக்கு ஒன்று இருக்குது. அது கேள்வி கிடையாது சார். கிட்டத்தட்ட திமுக வந்து அதை ரொம்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கரூர் வழக்கில் எங்களை சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு, அவசர வழக்காக விசாரிக்கணும்னு வந்து மனு போட்டிருக்காங்க, ஏற்றுக்கிட்டோம் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். என்ன ஆச்சரியம்? எதுக்கு ஆச்சரியம்? என்னங்க சாதாரண விஷயமா அது? அவர் பேசின அடுத்த நோடி நான்லாம் ட்வீட் போட்டேன், இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, ஏன்னா அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு, அதுவும் அவங்க கண்காணிப்பில் நடக்குது, ப்ரிஜுடியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது. அப்போ அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது வெளியாலே பேசக்கூடாதுன்னா, அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபரில் 3வது இடத்துல இருக்கிற நீங்கள் என்ன தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் பேசலாமா? அதை எப்படி பேசுகிறீங்க? தீர்க்கப்பட்ட கணக்கு ஒன்று இருக்குன்றீங்க. அப்போ நீங்கள் பழி வாங்குற உணர்ச்சியில் இருக்கீங்கன்னு உங்களை ஈஸியாக கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவாங்க. 2வது, 41 பேரை காவல்துறையை வைத்து கொன்று விட்டு நீங்கள் தான் கொன்றீர்கள்னு ஸ்டாலினை சொல்கிறாரு. அந்த ஈரம் தான், அந்த கண்ணீர் தான் கரூர்ல நீங்க தோத்தீங்க. அப்போ இந்த வார்த்தைகள் வந்து காவல்துறையை வைத்து கொன்றீர்கள்ன்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நாளைக்கு கோர்ட்டு கேட்கும், எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு கேட்கும், ஆதாரத்தை கொடுங்க. ஆமாம். இது இல்லாமல் நான் ஏன் இதை பதிவு பண்ணேன்னா, வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது சாட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ சாட்சிகளை இவர் குழப்புகிறார், சாட்சிகளிடம் இவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அரசு, முக்கியமாக ஸ்டாலின், அவருடைய காவல்துறையை வைத்து 41 பேரை அவர் தான் கொன்னாரு அப்படின்னு சாட்சிகள்கிட்ட அவர் பதிவு பண்ணுறாரு. இது சாட்சிகள் மனதை மாற்றுகின்ற செயல், குழப்புகிற வேலை. இது வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவரே இந்த வேலையை பண்ணுறது எப்படி சரியா? இதான் அவங்க கொண்டு போயிட்டது. ஓகே, வெறும் வாயில் மென்னுந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரண இடம் போட முடியாது, சின்ன விஷயத்தை கூட பெருசாகிடுவாங்க. அப்போ பெரிய விஷயமா குத்தா சார், இது நான் சின்ன விஷயம் நினச்சேன் சார். கோர்ட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. என்ன நீங்கள், நான் உடனே சொல்லிட்டேன், இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் சீரியஸாக பார்க்கும், இது வந்து அவருக்கு சிக்கல் தான் அப்படின்னு. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, நீங்கள் அசிங்கப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் வார்த்தை பார்த்து விடலைன்னா அசிங்கப்படுவீர்கள். இவர் ஆத்திரப்பந்தால் என்ன வேணால் பேசணும்னு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று, தாவேகாவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, திமுகவுக்கு 2வது இடம் கொடுத்தாங்க, அதிமுகவுக்கு 3வது இடம் கொடுத்தாங்க. இவர் அதிமுகலேருந்து ஆளை இழுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்றாரு. உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தது? உங்கள்கிட்ட சொன்னானா தாவேகா தொண்டன் வந்து சொன்னானா, அண்ணா எங்களுக்கு இது பிடிக்கல, அதிமுக தான் பெஸ்ட்டு, நீங்கள் சொல்லுங்க என்னன்னு சொன்னானா? இல்லை விஜய் சொன்னாரா? இல்லை புஷியானந்த் சொன்னாரா? என்னங்க தாவேகா கூட அதிமுக அவ்வளோ ஸ்பெஷலா? இப்போ நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு அதிமுகவில் சொன்னால் செருப்பால் அடிக்க மாட்டாங்க? நம்ம எதிரியே அவங்க தான், நம்மளுடைய கொள்கையை கட்சி உருவானதே திமுக எதிர்ப்பு தான், இங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு சொல்கிறேன், என்ன இதுன்னு? அப்போது நீங்கள் தாவேகாவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுகனா, அதிமுக என்ன அவ்வளோ பெரிய இதுவா? 3வது இடத்துக்கு அந்த மக்களே தள்ளிட்டாங்க, உங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதை பற்றி இது இல்லை, உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது. அப்போ நீங்கள்
கட்சியை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதிமுக காரங்களாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு அடைமொழி, அதுக்கு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தையாக இல்லை? அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுக அவ்வளோ பெரிய தேசிய பேர் இயக்கமான்னு கேட்குறேன். அப்போ இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு மேடையிலையும் அதுலேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது தான் அந்த பேச்சு. அவருடைய வார்த்தைகளில் அவருக்கே நிதானம் தப்பி பேசுனது தான். நான் கணக்கு இருக்குன்னு சொன்னதே முதல்ல சிக்கலான விஷயம். ரெண்டாவது இந்த கொன்று விட்டீர்கள், அதுவும் போலீஸை வச்சு கொண்டுட்டீங்கன்றதுலாம். அப்போ அவர் வார்த்தையை அவர் வந்து அதை உணராமல் தான் அவர் பேசிட்டார். தன்னிலை உணராமல் பேசிட்டாரு. உணராமல் தான் பேசிட்டார். நான் அவர் வந்து உள்நோக்கத்தோடு பேசினார்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பேச்சு தானே உங்களுக்கு பதிவு. அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த இதுக்கே புதுசு, அவங்க மேடைக்கே புதுசு. நீ ஞாபகம் இருக்கா, ஒரு நைட்டில் ஜென்சி புரட்சி ஏற்படணும்னு டெலீட் பண்ணிட்டார் அன்னைக்கு அது டெலீட் பண்ணது அதோட தப்பு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த விவகாரம் ஏதோ ஒரு வகையில் அது சரி செய்யப்பட்டது. நீங்கள் வந்து அவர் வந்து பெருசாக பார்க்கல, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு விட்டாங்க. இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும். நீங்கள் நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக போயிட்டீங்கன்ற மாதிரி ஆகிடும். யூஏபிஏ வரைக்கும் போயிடும். அது நான் ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராலாம் பேச முடியாது நீங்கள் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் அந்த மாதிரி இவர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இவர் அந்த திரும்ப அதே பேசிட்டு இருக்காரு. நாவடக்கம் பார்த்து தான் பேசணும். நாவடக்கன்றதை விட கொஞ்சம் சிந்திச்சு பேசணுன்ற. ஓகே, நீங்கள் குரான் மேலே சத்தியம்னாரு. குரான் மேலே யார் முஸ்லீம் தான் சத்தியம் பண்ண முடியும், வேற்று மதத்தவர் பண்ண முடியாது தான். இந்த மாதிரி தான் அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் போனீங்கன்னா சேகர் பாபு மாதிரி தான். நீங்கள் மற்ற அமைச்சர் யாராவது கோவப்பட்டானா? சேகர் பாபு மட்டும் ஏன் கோவப்பட்டான்? ஏன்னா எங்கே பார்த்தாலும் தலையை விட்டு ஏதாவது பேசுறது, முறைக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் திமுக பண்ண மற்ற விஷயங்களை விட அவன் பர்சனலாக எடுத்ததை வச்சு தான் அவரை பார்க்குறாங்க சேகர் பாபு. சேம் அதே மேட்ரு இவருக்கும் வந்துடக்கூடாது. சார் என்ன சார், திருமா அவர்கள் வந்து மூட் ஸ்விங்கில் இருக்காரா சார்? என்ன இருக்கார்? மூட் ஸ்விங்கில் இருக்காரா? மூட் ஸ்விங் அதாவது தமிழில் சொல்லுங்கள். அது வந்து ஒரு தன்னிலை மறந்த நிலையில் அப்படின்னு சொல்ல முடியாது சார். கோவப்படுறது, அதே நேரத்தில் சந்தோஷமா இருக்கும்போது அதே சேர்ந்து முகத்தை காட்டுறது, மைண்டுங்கிறது ஒரு ஐயோ ஒரு அதாவது தான் வந்து ஒரு நிலையில இல்லாமல் ஒரு பேசிக்கிட்டு இருக்காராங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். திமுக கூட்டணியில் போட்டி போட்டோம். நான் சொல்லிடுறேன். நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டி போட்டோம், திமுக தோத்துச்சு. எனக்கு வந்து வருத்தம். நாங்கள் தாவேகாவோட போனோம், தாவேகாவில் அமைச்சர் வாங்கிட்டோம். அமைச்சர் வாங்கினாலும் தாவேகா ஜெயிச்சதுல எங்களுக்கு வெறுப்பு. அதனால எங்களை இது இல்லை, இது இருந்தா இது இல்லை, அதுலாம் இல்லை, சச்சக்க போ அப்படின்னு ரஜினி கிடைக்காது கச்சச்ச போ அப்படின்னு வர. அந்த மாதிரி அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு. திமுக என்ன நினச்சினுக்கிற, நான் வந்து தாவேகா கூட போனா தாவேகா கூட ஏன் போனேன் அப்படின்னு நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? திமுக விட்டு வந்தா ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் பாஜக கூட போலன்னு ஏன் கேட்கல? என்னடா நினச்சினுக்கிறீங்க? தலைவரே, காட்டு மன்னார் கோயிலில் உன் இஷ்டத்துக்கு வேட்பாளர் போட்டியா, அதை கூட நாங்கள் கேட்கல, அதையும் சேர்த்துக்க அப்படின்னு. ஏங்க, குழப்பமே உனது பேர் தான் திருமாவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். திமுக கூட்டணியில் விசிக இல்லைன்னு திமுக சொல்லிட்டாங்க, ஆனால் அதை நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. திமுக சொல்லணும் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாராம். அப்படி சொன்னால் அவருக்கு பிடிக்கும் ஸ்டாலினுக்கு, அதனால அது சொல்கிறாரு. நாங்கள் சொல்லவில்லை. இதை பாருங்க, நாளைக்கு வேற பேசுவார், கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் போகிற விஷயத்து தான் சொன்னார். அது வந்து அதிமுகவுடைய பிரச்சனை, அதை வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற டோனில் பேசினார். மறுநாள் வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற டோனில் அவர் பேசிட்டாரு. சரி, இன்னொரு சந்தேகம். வன்னியர்ஸ் வேற ஒரு ஜோக் அடிச்சுக்கிறாரு. அமைச்சர் பதவி எல்லாம் ஒரு முக்கியமல்ல, நான் விடுதலை சிறுத்தை என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் விலகிட்டு இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் கொடுங்க, ஜோதிமணி. சரி, மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சார். தாவேக கூட கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, ஆனால் கூட்டணி அமைந்தால் அதில் நாங்கள் இடம்பெறுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மினிஸ்டரே ஆயிட்டீங்க, கூட்டணி இல்லைங்கிறீங்களே, எனக்கு என்ன சார் இது, என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டுக்கிற சட்டை எந்துன்ற மாதிரி. பொண்ணை நான் தான் லவ் பண்ணுறேன், அது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் கொடுத்து நடத்தினுக்கிறீங்க? அதான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அது கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறேன், கல்யாணம். ஆனால் அந்த அம்மா வந்து என்னை விட்டு விலகிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். இருந்தாலும் இவ கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு. என்னவோ கடைசி வரைக்கும் யாருக்கும் உண்மையாக இல்லைன்றதை அவர் நிரூபிச்சுட்டே வர. சார், ஏன் சார் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த கடந்த ஜனவரி சொன்னார், அதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்னார் சார்? திமுக அதிமுக கூட்டணி மந்திரி சபை அமைப்பதை தடுத்ததே நான் தான். பிளான் ஏ வரைக்கும் நீங்கள் இல்லை, பிளான் பியில் தான் நீங்கள் வர்றீங்க. பிளான் ஏ வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர், இடதுசாரிகள் அங்கே போனோன்னா பிளான் பி,
பிளான் பின்னா திருமாவை போட்டால் அந்த 4 பேரும் திரும்ப வந்துடுவாங்கன்னு இதை புரியாத சில பேர் வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுசாரிகள் இருந்த மாதிரியும் அவர்கள் ஒத்துக்காத மாதிரியும் சொல்கிறாங்க. இடதுசாரிகள் போயிட்டாங்க. திமுக அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது இடதுசாரிகள் ராகுல் சொல்லி மேலேருந்து சொல்லி அவர்கள் அங்கே போயிட்டாங்க. இங்கே இருக்கிற இடதுசாரிகள் இருந்திருப்பாங்க. பேபியும் ராஜாவும் திட்டி அங்கே அமுச்சு விட்டாங்க. முஸ்லீம் லீகம் போயிடுச்சு. அப்புறம் தான் நீங்கள் பிளான் பி கொண்டு வரீங்க திரும்ப அதுன்னு. அதுக்கு தான் கார் மாறி போனார். நம்ம இவரும் விடமாட்டேன் விடாகண்டன் கொடாகண்டன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆதவும் அண்ணா நான் தூக்கின்னு வரேன் நீ கம்னு காரை வச்சுன்னு அப்படியே ஓட்டுலாம் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா கார் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகுது. இவங்கள போய் நிறுத்துறாங்க. திடீர்னு பார்த்தா கார் ஹோட்டலுக்குள்ளே போய் நிறுத்தி டப்புன்னு இறங்கி போய் திறந்து பார்த்தா ஆளை காணும். எங்கப்பா என்ன ஹோட்டலில் போயிருக்காரு? இல்லை கார் மட்டும் தான் வந்துச்சு, அவர் வரலையேன்றாங்க. அவர் பார்த்தா வேற ஒரு கார் ஏறி போகிறாரு. என்ன எதுக்கு போனார்? அப்புறம் பார்த்தா ஸ்டாலின் கூட இருக்கிறாரு. எதுக்கு? எல்லாம் தீவிரமாக அங்கே போகிறத பற்றி பேசிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒன்று வெளியில் சொன்னார். வெளியில் சொல்ல அதோட டிசப்பியர் ஆகிட்டார். காணோம். எங்கே இருக்கிறார் திரும்ப காணோம். மறுநாள் காலைல 10 மணி வரைக்கும் காணோம். ஃபோனு வேறு சுவிட்ச் ஆஃப். ஆமாம். என்ன விஷயம்? இந்த முதல்வரான இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் வேலைக்கு ஆகலன்னா பிறகு தான் 10 மணிக்கு மேலே சாயந்தரம் 4 மணிக்கு சொல்லுவேன்னு சொல்லி இழுத்து அடிச்சு அந்த லெட்டரை இவங்க வாங்கினு ராஜாதிராஜா படத்தில் வரும் தெரியுமா, அந்த ரஜினியை தூக்கு போட போனோன்னு ஒரு லெட்டரை வாங்கின்னு காரை கொண்டு போய் இடித்து கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த மாதிரி தூக்கின்னு போய் கவர்னர்கிட்ட நிறுத்தினா 7 மணிக்கு ஃப்ளைட்டு 6 மணிக்கு வந்துடுறீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா 10ஆம் தேதி போனால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும்ன்றாங்க. அதை பற்றி எனக்கு என்ன, நீங்கள் லேட்டு அப்படின்னு ஒன்று அந்த ஆதவுகளாம் அந்த திருமா அப்படி இப்படி நினச்சிக்கின்னு சரி வா போகலாம் அப்படின்னு போனோன்னா என்ன நடந்தது என்ன மாயம் நடந்தது தெரில. இல்லை மேலே இருந்து பிளான் ஏன் வேஸ்ட்டு பிளான் பியும் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் இழுத்தனா அந்த ஆளுக்கு இன்னும் நல்ல பேர் ஆகிடும், அதனால் கூப்பிட்ரு அப்படின்னு ஒன்று பட்டினப்பாக்கம் போனவங்கள வான்னு கூப்பிட்டோன்னா அப்படியே யூட்டர்னை போட்டு எட்ரா வண்டியை எதுவும் பண்ணாத லேட் பண்ணாதான் ஏதாவது பண்ணான்னா அப்புறம் போய் கொடுத்து அதுக்கப்புறம் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த இவ்வளோ மேட்ரு நடந்துக்குது. எல்லாருக்கும் ஞாபகம் மாதிரி நினச்சின்னுக்கிறாப்புல அவர். திரும்ப கூட வரவனா கேட்டுனா இருப்பான், தலைவர் அப்படியா தலைவரா அப்படியே நினச்து அப்படின்னுவோம். நம்மளுக்கெல்லாம் நான் தலையெழுத்தா இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு. இன்னொருத்தர் சொல்கிறாருல, கர்ணனின் கவச குண்டலம் போல் கலைஞருக்கு வாக்களித்துள்ளேன், உங்களுக்கு ஒரு போர் வீரனாக நான் நிற்பேன், கலிங்கத்து பரணில் என்ன சொன்னார்கள் அப்படி இப்படின்னு போன 5 வருஷம் முன்னாடி சொன்னார். இப்போ கேடயமாக இருப்பேன். ஆனாவுனா இவருக்கு அந்த காலத்துலேயே போயிடுவார். ராஜா காலம், சண்டை, கேடயம், போர்வால், இன்னுமாடா ஒன்று இந்த ஊர் நம்புதுன்ற மாதிரி கதை தான் இருக்குது. அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, என்னங்க ஸ்டாலின் தான் இந்தியாவிலே சிறந்த முதல்வர்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். என்னங்க இப்போ அது அவன் கூட இருக்கும்போது சொன்னேன். அப்போ சொல்லாமாங்க, அது ஊடக தர்மம், இது கூட்டணி தர்மம். அப்போ இங்கேயும் அப்படி தான் சொல்லுவேன். ஏங்க நாளைக்கு ஊழல்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன். இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் விஜய் தான் சொல்லுவேன். கேட்டால் கூட்டணி தர்மம். என்ன கதை இது சார்? தமிழ்நாட்டுக்கு யார் சார் ஒரு புதிய கவர்னர்? அவரும் ஒரு ஐபிஎஸ்ங்கிறாங்க. தபன் குமார் தேகா. அவர் ஐபியில் இருந்தவர். ஓகே. இமாச்சல் பிரதேஷ் கேடரு, ஆனால் சொந்த மாநிலம் அஸ்ஸாமு. இவர் ஐபியுடைய எக்ஸ் டைரக்டரு, 4 வருஷம் இருந்திருக்காரு. உளவுத்துறையில் பயங்கர பிரில்லியண்ட்டு. 22லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஜூன் வரைக்கும் இருந்திருக்காரு. ஐபியில் நீண்ட காலம் பணியாற்றினோர்னு ஒரு இது இருக்குது. கவுண்டர் டெரரிசமில் பெரிய ஆள். இந்த மாதிரி பல அவரை நியமிக்கலான்ற ஒரு முடிவில் இருப்பதாக தகவல். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதுன்றாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீண்டும் தமிழ்நாட்டின் கவர்னராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், உதயநிதி பேசியிருக்காரு, ஊரையெல்லாம் ஓட்டு கேட்டோம், வீட்டில் ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. இல்லைங்க, ஓட்டு. அதான் சார், வீட்டில் சொந்த வீட்டிலே ஓட்டு கேட்க மறந்துட்டோம். அவரை மாதிரி அவர் தப்பாக எழுதி கொடுத்தா ஓட்டுன்றதை ஓட்டுன்னு சொன்னால் ஊரெல்லாம் ஒட்டு கேட்டோன்னுவார். நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. ஜெகத்ரட்சகன் மகன் தாவேகாக்கு போயாச்சு. திருச்சி சிவா எம்பியோடைய பொண்ணு தாவேகா. அரசியல்ன்றது வியாபாரம். தம்பி நான் இங்கே இருக்கிறேன், நீ அங்கே இரு. அவன் மச்சான் நீ அங்கே இரு. எல்லா கட்சியிலும் எல்லோரும் இருப்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க பிரச்சனையே இருக்காது. அதனால் அது மேட்ரு இல்லை. இது சேர்க்குற தாவேகாவை தான் கேட்கணும். ஏன்னா தூய சக்தின்னு சொல்லிக்கினே இவ்வளோ பேர் சேர்த்துனுக்குறாங்க. இதில் என்னென்னா இவர் உதயநிதி பேசுகிறதுலாம் தம்பிகள் எழுதி கொடுக்குறாங்க, பேசினுக்கிறாப்புல. நாங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, நாங்கள் அதை போகலன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்கள், திமுக ஏன் தோற்று போச்சுன்ற காரணத்தை இப்போ வரைக்கும் தேட மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா?
உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலையா? 13 நாள் அந்த பெண்கள் போராடினாங்களே, அன்னைக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள திரும்பி பார்த்தீங்களா? போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்கிற அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூலி படம் பார்த்துருந்தீங்க. இது எப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான இதாக இருக்கும்? நீங்கள் அன்னைக்கு போய் அவருக்கு ஸ்டாலினாவது கண்டுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் துணை முதல்வர் அவங்க முன்னாடி உக்காந்து என்னம்மா பிரச்சனை? 23,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தாங்க. புதுசாக வர்ற கம்பெனி 18,000 ரூபா தரேன்றான், சர்வீஸை கட் பண்ணுறேன்றான். எப்படிங்க ஐயா? நான் அது எப்படி? புதுசாக வர கம்பெனி ஒரு 1000 ரூபா போட்டு கொடுக்கணும், இருக்கிறதுலேயே 5000 ரூபா குறைச்சா, அதுவும் சர்வீஸ் குறைச்சா அப்புறம் உங்களுக்கு கிராஜுவேட் இதெல்லாம் என்ன வருது? கூப்பிடு அந்த கம்பெனியை, உட்கார். ஸ்ரீநாத் பண்ணார்ல இந்த மாதிரி, உட்கார். என்ன பிரச்சனை? ஐயா இல்லை ஐயா எங்களால் கொடுக்க முடியாது. முன்னாடி இந்த கம்பெனி கொடுத்தானே எப்படி? அவன் 23,000 ரூபா கொடுத்துக்கிறான், நீ 5000 ரூபா குறைக்கணும்னா கணக்கு இல்லைங்க ஐயா. இந்த கதெல்லாம் வேணாம், 24,000 ரூபா கொடுக்கணும், கூட 1000 ரூபா போட்டு கொடுக்கணும், ஓகேவா? சர்வீஸை அப்படியே கண்டினியூ ஆகணும். இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் வா, இல்லை கிளம்பு, நாங்கள் வேறு கம்பெனி வச்சுக்கிறோம். அப்புறமா உங்களுக்கெல்லாம் நாளையிலேருந்து காலையை வச்சுட்டு இலவசமாக அரசு தரணும்னு முடிவெடுத்து சொல்லியிருந்தா அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலும் போயிருக்கலாம்ல. தெய்வமால கும்பிடுவாங்க. ஐயா தெய்வமே அவங்க 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம 10 பேர்கிட்ட சொல்லுவோம். பரவாயில்ல, கலைஞரின் பேரனாக நடந்திருக்கிறார், உடனே போய் தீர்த்து வச்சார். முன்னாடி நம்ம பத்திரிக்காரர் எப்படி எழுதுவான்? அதில் இந்த 2 சேனல் ஒன்று இருக்குது, 2 பின்னாடி மரம், இன்னொன்று கலாட்டா பண்ணுறதுன்னு பிறந்தவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் அவர் செய்த இது, உடனடியாக உருகிய உதயநிதி இப்படின்னு தலைப்பை போட்டு ஒரு 15 ரீலர்ரா சைடில் இதில் போட்டு நான் சீனை போட்டிருப்பாங்க. வாய்ப்பு யார் விட்டது? இந்த மாதிரி எத்தனை சொல்லணும். சென்னையில் ரேஸ் நடத்துனீங்களே, உங்களென்னா ஜனங்க அப்படியே விரும்பி அனுமதிச்சாங்க. பரவாயில்லப்பா, சூப்பர்ரா, நம்ம காலத்துலேயே இல்லாத உதயநிதி கொண்டு வந்துக்கிறாரு ரேஸுன்னு. வெறுப்போட தானே போயிருப்பான். அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும்? கரண்ட்டு பில்லு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாதம் இது வருஷந்தோறும் கட்டணத்தை ஏற்றுனீங்க. அப்போ எப்படி அவன் வீட்டுக்குள்ளே சேர்ப்பான் அவங்கள? ஒவ்வொரு தடவையும் கரண்ட் பில் கட்டும் போது அவன் வயிறு எரியுமா எரியாதா? ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு போதகார் இருப்பாரா? போதகர் இருப்பாரான்னு பார்த்தா போதகார் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும். அப்போ ஒவ்வொரு வீட்டு தாய்மாரும் உங்களை எப்படி வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்க? இந்த தோல்விக்கான காரணத்தையே இவங்க யோசிக்கல. இப்போ வரைக்கும் பாருங்கள், அந்த கிரிஞ்சி டீமை வச்சுக்கின்னு ஜென்சின்னு அவன்லாம் பார்த்தா பாருங்கள், அவன் போயிட்டு ஊ சொல்கிறியா மாமா, ஊ சொல்கிறியா மாமான்னு ஆடி இருந்தவனை கூட்டு வந்து திராவிடத்தை வளர்க்குறாங்க. ஜூலி பிக் பாஸில் போன இமேஜ் இன்னை வரைக்கும் எடுக்கல. அந்த அம்மா பேசினாலும் எல்லாம் காமெடியாக தான் பார்ப்பாங்க, அதை கொண்டு வந்து சீரியஸாக பேச வைக்கிறாங்க. இவங்க எதை நம்பி போய்கிட்டு இருக்காங்க தெரியுதா? இப்போவும் சொல்கிறேன், அவன் 3 கோடு போட்டால் நானும் 3 கோடு போடணுன்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஏன் தோத்துச்சு? இதுக்கான காரணம் என்ன? எதை நோக்கி நகர்வோன்றதுலாம் இல்லை. அவன் ஜென்சி, நம்மளும் ஜென்சி சும்மா ஒரு பேட்டர்ன். அது விஜய்க்கு ஜென்சி மட்டுமா ஜெயிச்சது? அப்படின்னா இவர்கிட்ட இல்லாத ஜென்சியா? சீமான்ட்ட இல்லாத ஜென்சியா? ஏன் அவர் ஆட்சி பிடிக்கல? அண்ணாமலைட்ட இல்லாத ஜென்சியா? அவரே ஆட்சி பிடிக்கல? யார்கிட்ட ஜென்சி இல்லை? அதை தாண்டி பொதுமக்கள், பெண்கள், மாற்றத்தை விரும்ப எல்லாரும் வாக்களிச்சாங்க. திமுக அதிமுக வாக்குகள் விழுந்துச்சு. காங்கிரஸில் பாதி பேர் போட்டான், பிஜேபியில் அண்ணாமலை எல்லாம் போட்டான். இதெல்லாம் நாங்கள் வெற்றி காரணம். எல்லாத்தையும் விட்டான். எவன் மண்டையில் ஊதிச்சுன்னு தெரில. அண்ணா நான் அவன் சொல்லிட்டுமாண்ணே அப்படின்னா, இந்த ஜென்சி தானே காரணம், அவ்வளோதான் பிடிச்சிக்கோ. ஜென்சி யாரா ஜென்சி? இந்த மாதிரி கண்டபடி திரிவான் பாரு, அவன் கூட்டுவா. அவனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, இப்படின்னு பார்த்தா எப்படி இது நமக்கு என்னடா கிரிஞ்சின்னு வாங்கல, அந்த மாதிரி இருக்கு. சின்ன பையன் வச்சு ஓட விட்டான் எல்லாரையும். அந்த கூட்டம் போட்டாங்களா, அது இதில் வேறு ஜென்சி கூட்டமாக போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கின்னு, அவங்களுக்குள்ளேயே கிண்டல் அடிச்சிக்கின்னு, அவங்களுக்குள்ளேயே இந்த படத்தில் வர ஒரு படத்தில், சந்தான படத்தில், ஏய் மாப்பே நம்மள அவன் வெறுப்பேற்றுறான்டா அப்படின்வாங்க தெரியுமா? அந்த இளநீ இதெல்லாம் ட்ரையலுக்குள்ள அந்த மாதிரி இதுங்க ஒவ்வொன்றும். கேட்டால் ஜென்சியா எங்கே போய் முடிய போதோ. ஆக்சுவலாக ஜென்சினா நீங்கள் அந்த இளைஞர்களுக்கு அரசியல் நாலேஜாக போட்டணும். ஒன்டே இல்லையே, உங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்க வேண்டியதாகுது. அப்புறம் நீங்கள் எங்கே பழைய வரலாறுலாம் பேசுறது? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியலுக்கு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு பேசி நன்றி சார்.